யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் புலாவ். கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். வெஜ் புலாவ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: இப்போ முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலா பொருட்கள், அதாவது பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அனாசிப்பூ, மராத்தி முக்கு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா முந்திரி சேர்த்து நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த முந்திரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது, அதனால் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சைத்தன்மை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ், புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே நம்ம ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி இல்லை காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பிரியாணிக்கும் புலாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். பிரியாணியில் கரம் மசாலா சேர்ப்போம், ஆனால் புலாவில் மிளகா பொடி, பச்சை மிளகா மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ பச்சை மிளகா அப்படியே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு ஹாஃப் குக்டாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கலக்கிட்டே இருங்க. இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பிரியாணியில் புளிப்புக்கு தக்காளி சேர்த்துப்போம். அதே மாதிரி நம்ம புலாவில் லெமன் ஜூஸ் அண்ட் தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறதுனால பாத்திரம் அடி பிடிக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ண விட்டுறணும். இந்த தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த அரிசியை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துட்டு இந்த லெமன் ஜூஸ், கொத்தமல்லியும் இதில் சேர்த்து அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ரைஸும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறுங்க. ஏற்கனவே ரைஸ் ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப கிளறுனா உடஞ்சிரும். ஸோ இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கிறப்போ மூடி போட்டுட்டு சிம்மில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணணும். நீங்கள் இது குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். குக்கரில் பண்ணுறப்போ ஆவி வந்த உடனே விசில் போட்டுட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணி இறக்கிடலாம். ஸோ அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், டேஸ்டியான வெஜ் புலாவ் ரெடி.